ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் தீபாவளிக்கு ஸ்பெஷலாக 2 விதமான ஸ்நாக் ரெசிபி பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு நான் மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். மைதா மாவு பிடிக்கலைன்னா நீங்கள் கோதுமை மாவில் கூட செய்யலாம். உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். பூர்ணம் ஸ்வீட்டாக இருக்கும், மேலே மாவு எந்த டேஸ்ட்டுமே இல்லாமல் இருக்கக்கூடாது பாருங்கள். அதனால் கொஞ்சம் உப்பு சேர்த்தோம்னா நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ரொம்ப அதிகமாக சேர்க்க வேணாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் நெய், வெண்ணெய், எண்ணெய் எது வேணால் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மாவு பிசைஞ்சிக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா நல்லா கெட்டியாக பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு பிசைஞ்சிக்கிட்டேன். நல்லா கொஞ்சம் மாவு கெட்டியாக பிசைஞ்சிக்கோங்க. சப்பாத்தி மாவு மாதிரிலாம் இலக்கமாக இருக்கக்கூடாது, நல்லா கெட்டியாக இருக்கணும் மாவு. இப்போ மாவு பிசைஞ்சு வச்சாச்சு. மேலே ஒரு பிளேட் அப்படி இல்லைன்னா ஒரு துணி போட்டு மூடி வச்சுருங்க, மாவு காயாமல் இருக்கணும். உள்ளே ஸ்டஃப் பண்ணுறதுக்கு பூர்ணம் ரெடி பண்ணணும். அது வரைக்கும் மாவு நல்லா ஊறட்டும். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் நல்லா சூடேறினதும் 1/2 கப் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்துருக்கு, அதை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ஒரு 3லிருந்து 4 நிமிஷத்துக்கு நம்ம பொட்டுக்கடலையை நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கிட்டேன். இப்போ நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா சூடு ஆற வச்சுக்கிறேன். பொட்டுக்கடலை நல்லா சூடாறினதும் ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் ரவை மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப பவுடராலாம் அரைக்கக்கூடாது. சும்மா ஒரு 2-3 சுற்றினாலே போதும், கொரகொரப்பாக நமக்கு பொட்டுக்கடலை அரைப்பட்டு வந்துடும். ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் அரைச்சி எடுத்துருக்கிற பொட்டுக்கடலையை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம், அதே மாதிரி ரொம்ப முழுசாக இருந்தாலும் சாப்பிடும்போது நல்லா இருக்காது. பொட்டுக்கடலை அரைச்ச அதே மிக்ஸி ஜாரில் இப்போ நான் சர்க்கரை சேர்த்து பொடி பண்ணிக்க போகிறேன். 1/2 கப்புக்கு கொஞ்சம் அதிகமாகவும் 3/4 கப்புக்கு கொஞ்சம் குறைவாகவும் சர்க்கரை நான் அளந்து எடுத்துருக்கேன். நல்லா நைஸாக பவுடராக சர்க்கரையை அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுருக்கேன். கடாய் பார்த்தீங்கன்னா நல்லா சூடேறிடுச்சு. கடாய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போது தேங்காய் துருவி எடுத்து வச்சுருக்கேன். அந்த மேலே ப்ரௌன் கலரில் இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் எடுத்துட்டு வெறும் தேங்காவை வெள்ளையாக நான் துருவி எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் துருவல் இந்த கப்பில் 2 கப் அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். நம்ம எதுக்காக தேங்காவை வெறும் கடாயில் வறுத்துட்டு நம்ம செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, 1 வாரம் 10 நாள் ஆனாலும் கெட்டு போகாமல் வச்சு சாப்பிடக்கூடிய ஸ்நாக் தான். அதுக்கு தேங்காய் நல்லா வறுத்துட்டு கொஞ்சம் கூட தேங்காயில் ஈரப்பதமே இல்லாத மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கணும். கடையிலலாம் கூட விற்கிறாங்க டெசிகேட்டட் கோகோனட், அதை கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற கோகோனட்டை துருவி இந்த மாதிரி வறுத்து செய்கிறதுக்கு பதிலாக கடையில் கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நான் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக நம்ம அரைச்சி நல்லா கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாத மாதிரி வறுத்து எப்போவுமே செய்வேன். ஸ்டவ்வை ஃபுல்லாக வச்சிடாதீங்க, ஏன்னா கலர் மாறிடும், தேங்காயோட கலர். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் லோ ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு நீங்கள் தேங்காவை நல்லா வறுத்துக்கோங்க. குறைஞ்சது ஒரு 10லிருந்து 12 நிமிஷமாவது நம்ம வறுக்கணும். அப்போ தான் தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதமெல்லாம் போயிட்டு நல்லா ட்ரையாக வறுப்பட்டு வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தேங்காய் கொஞ்சம் கூட ஈரப்பதமே இல்லாமல் நல்லா ட்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி நம்ம எடுத்து போடும்போது பாருங்கள் நல்லா பவுடர் மாதிரி அப்படியே விழணும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் இல்லை லோ ஃப்ளேமில் வச்சுட்டே நீங்கள் வறுத்திங்கன்னா தான் நல்லா இந்த மாதிரி உதிரியாக நல்லா ட்ரை ஆகிட்டு வரும். பொட்டுக்கடலை கூடவே வறுத்து வச்சுருக்கிற இப்போ இந்த தேங்காவையும் சேர்த்துக்கிறேன். தேங்காவை சேர்த்ததுக்கப்புறமா இது கூடவே பொடி பண்ணி வச்சுருக்கிற சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஏலக்காய் தூள் 2 சிட்டிக்கு அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். ஏலக்காய் தூள் இல்லைன்னா பரவாயில்ல, சர்க்கரையை பொடி பண்ணும்போது நீங்கள் சர்க்கரை கூடவே ஒரு ஏலக்காவை சேர்த்து நீங்கள் அரைச்சிக்கிட்டிங்கன்னா ஏலக்காவும் நல்லா அரைப்பட்டு வந்துடும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன். பூர்ணம் இப்போ ரெடி ஆகிடுச்சு. மாவும் பூர்ணம் ரெடி பண்ணுறதுக்குள்ளே நல்லா ஊறி வந்திருக்கும். இப்போ நம்ம சோமாஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். மாவு ஒரு முறை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அப்புறமா கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம செஞ்சு வச்சுக்கணும். ரொம்ப பெரிய பெரிய உருண்டைகளெல்லாம் வேணாம், கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி உருண்டை பண்ணி வச்சுக்கலாம். மாவு கொஞ்சமாக போட்டு நம்ம தேய்ச்சிக்கலாம். நல்லா மெல்லிஸாக தேய்க்கணும் சோமாஸ்க்கு. அப்போ தான் நல்லா முறுமுறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் சோமாஸ் சாப்பிட்றதுக்கு. நல்லா இந்த மாதிரி மெல்லிஸாக தேய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி சோமாஸ் செய்யறதுக்கு மோல்டு இருக்கும். இதில் எண்ணெயை நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க, அப்போ தான் ஒட்டாமல் எடுக்க முடியும். நம்ம தேய்ச்சி வச்சுருக்கிற மாவை எடுத்து இந்த மோல்டில் போட்டுக்கலாம்.
மோல்டு இருந்ததுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் செய்யறதுக்கு. ரெடி பண்ணி வச்சுருக்கிற பூர்ணம் எடுத்து இதில் ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. நல்லா இந்த கார்னர் ஃபுல்லாக வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் பிரியாமல் இருக்கும். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவெல்லாம் ஃபுல்லாக அப்படியே எடுத்துட்டோம்னா சூப்பராக சோமாஸ் நல்லா ஷேப்பாக கிடச்சிரும். இதே போல் செஞ்சு ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். ஒரு 4-5 செஞ்சதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க கரெக்டாக இருக்கும். நிறைய பேருக்கு டவுட் இருக்கும், இந்த மாதிரி மோல்டு இல்லைனா எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு. மோல்டு இல்லாமலும் இப்போ நம்ம செய்யலாம். கொஞ்சம் சின்ன சைஸில் இருக்கிற மாதிரி ஒரு பிளேட்டில் மூடி எடுத்துக்கோங்க. இந்த அவுட்டரில் வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நம்ம வச்சு ப்ரெஸ் பண்ணும் போதே கட் ஆகிட்டு வந்துடும். இப்போ என்கிட்ட ஷார்ப்பாக இல்லை, அதனால் நான் வந்து இப்படி வச்சுட்டு சைடில் ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பிளேட் வச்சு மீடியம் சைஸில் நீங்கள் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ளே வந்து சென்டரில் கொஞ்சம் பூர்ணம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ அளவுக்கு பூர்ணம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க. கம்மியாக இல்லை அதிகமாக எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். இப்போ அப்படியே ஒரு பக்கம் வந்து எடுத்துகிட்டு வந்து இன்னொரு பக்கம் க்ளோஸ் பண்ணி நல்லா ஓரங்களை வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பிரியாமல் இருக்கணும், கொஞ்சம் கூட பிரியவே கூடாது, அதனால் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சம் கேப் இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் போட்டு குக் பண்ணும்போது பிரிஞ்சு உள்ளே இருக்கிற பூர்ணமெல்லாம் எண்ணெயில் வந்து விழுந்துடும் வெளியில். இப்போ வந்து இந்த ஃபோக் ஸ்பூன் இருக்குது பாருங்கள், அதை வச்சு சைடில் வந்து டிசைன் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டும் ஒரே மாதிரி டிசைனில் நமக்கு கிடச்சிருச்சு. மோல்டே இல்லாமல் செய்ய முடியும். உங்களுக்கு எது ரொம்ப ஈஸியாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்து செஞ்சுக்கோங்க. இப்போ இதே மாதிரி மீதி இருக்கிற எல்லா மாவையும் நான் தேய்ச்சி ஒரு பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுட்டேன். எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. கொஞ்சம் மாவு போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் எண்ணெய் காஞ்சிருக்கா இல்லையான்னு. ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவு வந்து இப்போ ஒவ்வொன்றா எடுத்து எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். மேலே லைட்டாக அப்படியே எண்ணெயை வந்து தெளித்து விடுங்க, அப்படி இல்லைனா திருப்பி கொடுத்துக்கோங்க. ரெண்டு பக்கமும் நல்லா வெந்து கலர் வந்து கொஞ்சம் ப்ரௌனாக மாறுற வரைக்கும் நம்ம குக் பண்ணி எடுத்துக்கலாம். அப்பப்போ திருப்பி கொடுத்துட்டே இருங்க, அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வெந்து மேலேயும் கலர் வந்துருச்சு பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக பொன்னிறமாக வந்ததுமே நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கரண்டி யூஸ் பண்ணிக்கோங்க, அப்போ இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். இதே போல் மாவில் நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பூர்ணமெல்லாம் ஸ்டஃப் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். நம்ம மாவு தேய்க்கும் போது எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடில் இந்த மோல்டுலேருந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா மாவு மீதியாகி நம்ம எடுப்போம். அந்த மாவு எல்லாமே கூட பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப பிசைஞ்சு நீங்கள் உருண்டை பண்ணி தேய்ச்சி சோமாஸ் செஞ்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சோமாஸ் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்கு மேலே. மசூர் பருப்பு வந்து 150 கிராம் எடுத்திருக்கேன். சாதாரண மளிகை கடையிலேயே வந்து இந்த பருப்பு கிடைக்குது. நீங்கள் கடையில் போயிட்டு மசூர் பருப்புன்னு கேட்டிங்கனாலே கொடுப்பாங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பருப்பு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது தோலோடு முழுசாக இருக்கிறது தான் இந்த மசூர் பருப்புன்னு சொல்கிறது. பாருங்கள், தோலோடு இருந்தால் இந்த மாதிரி இருக்கும், தோல் எடுத்துட்டா இந்த மாதிரி இருக்கும் கலர் வந்து. எல்லா மளிகை கடையிலையுமே இந்த பருப்பு வந்து கிடைக்குது, உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்லேயே மிக்சர் வந்து செய்யலாம். நான் வந்து இப்போ மசூர் பருப்பு 150 கிராம் எடுத்திருக்கேன். ஒரு பாத்திரத்தில் இந்த பருப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றி 8 மணி நேரம் ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு 2-3 முறை அலசிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கோங்க, தூசியெல்லாம் இருந்தால் வந்துடும். குறைஞ்சது இந்த மசூர் பருப்பை வந்து 8லேருந்து 9 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு நல்லா 8 மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நல்லா ஊறி வந்துருச்சு. இப்போ வடிகட்டி யூஸ் பண்ணி முதல்ல தண்ணி இல்லாமல் வடிகட்டி எடுத்துக்கலாம். பருப்பு நல்லா ஊறினதுக்கப்புறமாவும் ஒரு 2 முறை நீங்கள் தண்ணியில் நல்லா அலசி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா வடிகட்டிக்கோங்க.
இந்த மாதிரி ஒரு காட்டன் துணி எடுத்துக்கோங்க. வெள்ளை துணியாக இருந்தால் நல்லாயிருக்கும், கலர் துணியாக இருந்தால் சாயம் பிடிச்சிட்டு போகுது. அதனால் வெள்ளை துணி ஒன்று எடுத்துக்கிட்டு இதில் நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிற பருப்பை போட்டு நல்லா பரப்பி விட்டுடலாம். பருப்பில் இருக்கிற தண்ணி வந்து நல்லா ட்ரை ஆகிட்டு கையில் பருப்பை தொடும்பொழுது கொஞ்சம் கூட ஈரப்பதமே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நம்ம காய வச்சுக்கணும். ஒரு அரை மணி நேரம் நம்ம காய வச்சா போதும், நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். வீட்டுக்குள்ளவே நீங்கள் இந்த பருப்பை காய வச்சுக்கோங்க, வெயிலெல்லாம் காய வைக்கக்கூடாது. ஒரு சின்ன கப்பில் ஒரு சிட்டிகை அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிறேன். கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். நான் மசூர் பருப்பு அளந்தெடுத்த அதே கப்பில் தான் இப்போ மாவெல்லாம் வந்து அளந்தெடுத்துட்ருக்கேன். அரை கப் அரிசி மாவு, மஞ்சள் தூள் கொஞ்சம், உப்பு தேவையான அளவு, காரத்துக்கு மிளகாய் தூள் வந்து அரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். தண்ணியில் ஊற வச்சுருந்த ஓம வாட்டரை வந்து இப்போது வடிகட்டி நான் சேர்த்துக்கிறேன். வெறும் தண்ணி மட்டும் சேர்த்துக்க போகிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மாவு வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டேன். நல்லா கொஞ்சம் இலக்கமாக இருக்கிற மாதிரி மாவு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இந்த அளவுக்கு மாவு வந்து கொஞ்சம் இலக்கமாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க, கரெக்டாக இருக்கும். ஓமப்பொடிக்கு வந்து இந்த மாதிரி நல்லா மெல்லிஸாக இருக்கிற மாதிரி ஒரு டிசைன் எடுத்துக்கோங்க. நான் எடுத்துருக்கிற ஓமப்பொடி தட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுவே கொஞ்சம் பெருசு தான். இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. கடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஓமப்பொடி ரொம்ப பொடியாக இருக்கும். உங்களுக்கு ஓமப்பொடி தட்டு எந்த அளவுக்கு சின்னதாக கிடைக்குதோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. முறுக்கு குழாக்கு எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாவு போட்டு பிழியும் பொழுது ரொம்ப ஈஸியாக இருக்கும். கலந்து வச்சுருக்கிற மாவை கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி கைகளால் உருட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா முறுக்குழாயில் போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இந்த மாதிரி எண்ணெயிலே வந்து ஓமப்பொடியை சுற்றி எடுத்துக்கணும். ஓமப்பொடி செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ரொம்ப நேரம் வேகணும் அப்படின்னலாம் இல்லை, ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும் ஓமப்பொடி. கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா இன்னொரு பக்கம் நான் திருப்பி போட்டுக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 பக்கமும் வெந்துருச்சு. இப்போ நான் வந்து எடுத்துக்கிறேன். ரொம்ப நேரம் எண்ணெயில் ஓமப்பொடி விட்டுறாதீங்க, கலர் வந்து சீக்கிரமாக மாறிடும். 1 நிமிஷம் நம்ம குக் பண்ணாலே போதும், ஓமப்பொடி ரெடி ஆகிடும். இதே போல் மீதி இருக்கிற எல்லா மாவையும் ஓமப்பொடியாக செஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கரண்டியில் கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்து பொரித்து எடுத்துக்கலாம். கருவேப்பிலை நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டிங்கன்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெயெல்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். உங்களுக்கு முந்திரி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு 10 இல்லை 15 முந்திரி எடுத்து 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். இப்போ முந்திரியையும் கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வடிகரண்டியை எடுத்துக்கோங்க. நம்ம காட்டன் துணியில் போட்டு ட்ரை பண்ணி வச்சுருக்கிற பருப்பை எடுத்து இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். ரொம்ப நேரமெல்லாம் மசூர் பருப்பு காயணும் அப்படின்னு இல்லை, காட்டன் துணியில் போட்டு நல்லா பரப்பி விட்டுருங்க. அப்பப்போ போய் கலந்து கொடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரை ஆகிட்டு வரும். ஒரு அரை மணி நேரம் நிழல்லையே கொஞ்சம் ட்ரை ஆச்சுன்னா போதும். ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே நம்ம வறுத்துக்கலாம். தீ வந்து ரொம்ப ஃபுல்லாக இருந்ததுன்னா சீக்கிரமாக வந்து தீஞ்சு போயிடும், ஆனால் கொஞ்சம் கிறிஸ்பியாக இல்லாமல் போயிடும். அதே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கொஞ்சம் நம்ம குக் பண்ணும்பொழுது மேலேயும் நல்லா கலர் சூப்பராக வந்திருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு கிறிஸ்பியாகவும் இருக்கும். குறைஞ்சது ஒரு 4லேருந்து 5 நிமிஷமாவது கண்டிப்பாக ஆகும் நல்லா முறுமுறுன்னு ஃப்ரை ஆகி வரத்துக்கு. அப்பப்போ கொஞ்சம் கரண்டியை வச்சு கலந்து கொடுத்துக்கிட்டே இருக்கலாம், அப்போ தான் எல்லா பக்கமும் நல்லா ஃப்ரை ஆகி வரும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மசூர் பருப்பு நல்லா முறுமுறுன்னு வறுபட்டு வந்துருச்சு பாருங்கள். மசூர் பருப்பை வறுத்து எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் போட்டு வச்சுட்டோம்னா இருக்கிற எக்ஸ்ட்ரா எண்ணெய்லாம் நல்லா ட்ரை ஆகிட்டு வந்துடும். நல்லா வறுபட்டு நல்லா முறுமுறுன்னு வந்திருக்கு. நம்ம வறுக்கும்பொழுது ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். மேலே இருக்கிற தோலெல்லாம் வந்து 2ஆக வெடித்து கொஞ்சம் லைட்டாக கலர் மாறி வரும். அப்போ வந்து நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூடவே வறுத்து வச்சுருக்கிறேன் கருவேப்பிலை முந்திரி சேர்த்துக்கிறேன். மிக்சருக்கு தேவையான அளவுக்கு நான் வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது, கொஞ்சமாக சேர்த்தா போதும். 1/4 ஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். முதல்ல இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். உப்பு மிளகாய் தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா செஞ்சு வச்சுருக்கிற ஓமப்பொடியை சேர்த்து உடச்சி விட்டுக்கோங்க. பாம்பே மிக்சரில் பார்த்தீங்கன்னா ஓமப்பொடி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக இருக்கும். நல்லா பொடியாக நீங்கள் கையை வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம செஞ்ச எல்லா ஓமப்பொடியுமே நான் போட்டு கைகளால் நல்லா உடச்சி விட்டுக்கிட்டேன்.
நம்ம எடுத்திருந்த மசூர் பருப்புக்கு கரெக்டாக ஓமப்பொடியும் செஞ்சு எடுத்துக்கிட்டோம். அதனால் எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. எவ்வளோ நல்லா சூப்பராக வந்திருக்கு பாருங்கள். இனி கடையில் மட்டும்தான் இந்த பாம்பே மிக்சர் வந்து வாங்கிட்டு வந்து சாப்பிட முடியும் அப்படின்னு நினைக்க வேணாம். நம்ம வீட்டிலையே சூப்பராக செஞ்சுட்டோம் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த 2 விதமான ஸ்நாக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வரக்கூடிய தீபாவளிக்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த மாதிரி சோமாஸும் பாம்பே மிக்சரும் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே ஈஸியான 2 விதமான ஸ்நாக் தான் இது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து ட்ரை பண்ணக்கூடிய அளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களுடைய வீட்டில் இந்த 2 விதமான பலகாரமும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபிஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.